மகாநதி சீரியல்ல இப்ப நர்மதா பத்தின உண்மை எல்லாமே நம்ம விஜய்க்கும் தெரிய வருது. ஸோ நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லல்ல. அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும்? அந்த பையன் வர்ற நேரத்துக்கு கரெக்ட்டா நானும் வந்துடுறேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு போயிடுறாப்புல. இந்த பக்கம் நம்ம காவேரி ரொம்ப கவலையில இருக்கிறாங்க இந்த விஷயத்த நினைச்சு. அம்மு பாப்பா பார்த்துட்டு ஏன் மிஸ் இப்படி இருக்கிறாங்க? சாப்பிடாமயே உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் மிஸ் நீங்க சாப்பிடல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நான் வேணா உங்க கூடயே உட்காந்து சாப்பிட்றேன், நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அம்மு பாப்பா காவேரி மிஸ்ஸையும் சாப்பிட வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூல் விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் காவேரி பாப்பாவை அம்மு பாப்பாவை அழைச்சிக்கிட்டு நேரா காவேரியோட வீட்டுக்கு தான் போறாங்க. இப்ப எதுக்காக நம்ம விஜயும் அம்மு பாப்பாவும் காவேரியோட வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாழினிய அழைச்சிக்கிட்டு போறதுக்காக தான். ஸோ நம்ம கங்காவோட பொண்ணு யாழினி வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை நடக்கிறப்ப இங்க இருக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக அம்மு பாப்பாவையும் யாழினி பாப்பாவையும் அழைச்சிக்கிட்டு போய் நம்ம வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வரலாம் அப்படின்னு விஜய் செஞ்சு பிளான் போட்டிருக்காப்லையாட்டுக்கு. ஸோ நம்ம விஜய் வந்து நான் யாழ்னியும் அழைச்சிக்கிட்டு போயிடுறேன், அந்த பையன் வர்றப்ப யாழ்னி இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு நம்ம விஜய் சொல்கிறத கேட்டுட்டு நம்ம காவேரிக்கு ஷாக் ஆகுது. விஜய்க்கு எப்படி இந்த விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் போனதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட கேட்க, நான் தான் சொன்னேன் நம்ம வீட்டில் ஆம்பளைங்கன்னு யாருமே இல்லை இல்லையா, நம்ம நிவீன் கூட இங்கே இல்லை, அதனால தான் விஜய் தம்பி கிட்ட சொன்னேன் அப்படின்னு நம்ம சாரதாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட இன்னைய எபிசோட முடிச்சிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.